அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட வல்லாரை கீரை செடி. இந்த கீரை செடிக்கான கட்டிங் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு குடுத்தாங்க. அவங்க அந்த கட்டிங் குடுத்த உடனே நான் வந்து தண்ணீல வச்சுட்டேன். நல்லா வேர் வந்தோனே அதுக்கப்புறம் நான் மண்ணுக்கு மாத்துனேன். இது 2 தொட்டியில குட்டி, குட்டி தொட்டியில வச்சிருந்தேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சுத்தமா காஞ்சு போயிருச்சு இந்த குளிர்ல. இன்னொன்னு தான் இது. இது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இவ்ளோ குட்டிக்கூண்டு செடிய வச்சுக்கிட்டு இவ்வளவு எக்ஸைட் ஆயி பேசுறேன் அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். இந்த வல்லாரைக்கீரை செடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அந்த வெப்பநிலைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா வந்து வளரும். ஒரு சின்ன செடி வச்சாலே போதும். அது ரொம்ப அப்படியே படர்ந்து நெறைய ரொம்ப பெரிய செடியா வந்துரும். ஆனா, இப்ப நாங்க இருக்கிற இடம் ரொம்ப கடுமையான குளிரா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இத காப்பாத்தி கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயங்க. இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும்போது தான் இந்த கீரை செடியோட கட்டிங்க நான் வச்சேன் மண்ணுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் தான் துளிர் விட்டு நல்லா வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசத்துல எடுத்த ஒரு வீடியோ. இதுல பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இலைகள்லாம் நல்லா துளிர் விட்டு நெறைய வந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஆனா இந்த வீடியோ பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இலைகள் எல்லாம் நல்லா பழுப்பு நிறத்துக்கு மாறிருச்சு. நெறைய காஞ்சு போயிருச்சு. ஆனாலும் அங்கங்க எப்பயாவது ஒரு புது இலை வந்துட்டு தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜான்வரி மந்த் முடிய போகுது. இப்ப கடுமையான குளிர் எங்களுக்கு. ஸ்னோ ஸ்டார்ம் எல்லாம் இருக்கு. இன்னும் அடுத்து பிப்ரவரி மந்த் எப்படி அத பாதுகாக்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய பயமே இருக்குங்க. ஏன்னா ஜான்வரி, பிப்ரவரில தான் ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த செடிய நம்ம நல்லா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வல்லாரை கீரை செடி பிடிக்கும் அப்படின்னா, நான் இந்த கட்டிங்ல இருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து வந்தது அப்படின்றதுக்கான நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி அது என்னன்னா, வல்லாரை கீரைக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவும் அதோட மண்ணு கொஞ்சம் ஈரப்பதத்தோடயே இருக்கணுங்க. ரொம்ப காய விட்டுறக்கூடாது. அப்பப்ப அதுக்கு தண்ணி பார்த்து, பார்த்து விட்டுட்டே இருக்கணும். மண் ஈரப்பதத்தோட இருந்தா செடி பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்லா நெறைய படர்ந்து நெறைய வரும். நல்லா வளர்ந்து வரும். இப்ப நம்ம வீட்ல அந்த செடி இப்படிதான் இருக்கு. இனி அடுத்து இந்த குளிர்காலம் முடிஞ்சு இந்த செடி உயிரோட இருக்குமா? இல்ல காஞ்சு போயிடுமா? அப்படின்றது தெரியல. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் குடுக்குறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் குடுங்க.